1999ல பிறந்தவங்களுடைய வேலை, தொழில் இந்த மாரி விஷயங்கள வந்து நம்ம கணிக்க முடியுமாங்க? அப்படி கணிக்கிற மாரி இருந்தா எதன் அடிப்படையில பண்ணலாங்க சார்? ராகு கேதுவோட வலு வந்து ரொம்ப நல்லா இருக்கிறதுனால ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக சுகமாக உட்காந்து ஸ்மார்ட்டாக சம்பாதிக்கக்கூடிய வழிகளை தான் இவங்க தேடுவாங்க. எதை பண்ணால் நம்ம ஈஸியாக சம்பாதிச்சு செட்டில் ஆக முடியும் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் டெக்னாலஜி, லேட்டஸ்ட் அப்டேட்டட் டெக்னாலஜி அப்படிங்கிறது என்னங்கிறத கண்டுபிடிச்சி இவங்க அதில் அப்டேட் ஆகிட்டே இருப்பாங்க. திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? 99ல் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் லவ் மேரேஜ் அமையும் அல்லது அரேஞ்ச் மேரேஜே ஒரு லவ் மேரேஜ் மாதிரி அமையும்னு சொல்லலாம். நிறைய பேர் இன்டர்கேஸ்ட் மேரேஜுக்கு மாறுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ மனசுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன், மித்த சொசைட்டியல் ஸ்டேட்டஸ் எனக்கு தேவையில்லைங்கிற ஒரு மைண்ட் செட் இவங்களுக்கு அதிகமாக வரும். திருமணம் கைகூடுவதற்கு இது ஒரு பரிகாரம், ஒரு கோயில் வழிபாடுனா என்ன சொல்லலாம்? ஸோ 99ல் பிறந்துட்டு ஏதோ ஒரு தோஷம் இருக்குது, கல்யாணம் ஆகலை, இல்லை ஜாதகத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, கல்யாணம் ஆகலை, இல்லை நாங்கள் இப்போ தான் பார்த்துட்ருக்கோம் திருமண வாழ்க்கை நல்லா அமையுமா என்னங்கிறது எங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது. இந்த மாதிரியான யோசனைகள்லாம் இருக்கிறவங்க ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு முதலீடு பண்ணணும் அப்படின்னா எந்த துறையில் பண்ணலாங்க? ராகுவுக்கு குருவுடைய பார்வை இருக்குது. ஸோ ஷேர்ஸு, ட்ரேடிங், ஸ்பெக்குலேஷன்ஸில் ஹை எண்ட் வரைக்கும் ரிஸ்கியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூட இவங்க தாராளமாக இறங்கி பண்ணலாம். பொதுவாக ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், இந்த வருடத்தில் பிறந்தவங்களுக்கு இது கட்டாயம் இருக்கும்னா என்ன சொல்லலாங்க? ராகுவுக்கு குரு பார்வை இருக்குது. போக சந்திரனுமே இந்த வருட ஆரம்பத்தில் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கிரகணத்தில் ஆரம்பிக்கிறதுனால பக்தி பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்று நம்மோடு இணைந்தவர் ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். இப்போ வந்துங்கன்னா நம்ம வருடம் அடிப்படையில் ராசி பலன் பார்க்கலாம் மேம். 1999ல் பிறந்தவங்க லைஃப் எப்படி இருக்கும், 1999 போன எல்லாத்துக்குமே எப்படி எப்படி இருப்பாங்க, கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? பொதுவாக இந்த வருட அடிப்படையிலங்கிறத நம்ம எப்படி மேம் கணிக்கிறோம்? ஸோ வருட அடிப்படையிலன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ராஜ கிரகங்களோட டிரான்சிட், அந்த கிரக நகர்வுன்னு சொல்லுவோம். அதன் அடிப்படையில் தான் எந்த கிரகங்கள் அதிக வலுவோடு இருக்கோ அந்த கிரகத்தோட தொழில் குணம் அப்படிங்கிறது இவங்களை வந்து அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். மாதாந்திர கிரகங்களுமே டிரான்சிட் ஆகும். அதையும் இதையும் நம்ம கன்சாலிடேட் பண்ணி எந்தெந்த கிரகங்கள் குறிப்பிட்ட மாத இடைவெளியில் நல்லா இருக்குது, இந்த வருடத்தில் பிறந்தவங்களுக்கு இந்தந்த தொழில் வேலை நல்லாயிருக்கும், இந்த தொழிலை தொடங்கினா சக்ஸஸ்ஃபுல்லாக அமைவாங்க அப்படிங்கிற ப்ரெடிக்ஷனை நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ 1999ல் பிறந்தவங்களுக்கு வந்துங்க மேம் எப்படி அவங்க ஒரு கேரக்டரில் இருப்பாங்க, அவங்க சோஷியலாக இந்த மாதிரி தான் பழகுவாங்க, இந்த மொமெண்ட்டில் இந்த ஸ்டேட்டஸில் இருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கங்கள் இந்த கரண்ட் ஸ்டேட்டஸில் இருப்பாங்க பற்றி சொல்லுங்க மேம். ஸோ ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க, நிறைய விஷயங்கள் தெரியும், வயதுக்கு மீறின விஷயங்கள் தெரியும், படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத நிறைய விஷயங்களை வந்து இவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ரொம்ப சின்ன வயசுலே படிக்கணும், ஒரு வேலைக்கு போகணும், முன்னேறணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். இந்த ஃபேமிலி ஹையரார்க்கிலே நான் தான் பெரிய ஆளாக இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வைராக்கியத்தோடே வளர்ந்துருக்கக்கூடிய நபர்கள் தான் 1999ல் பிறந்தவங்க. அதை விட இன்னொரு என்னென்னா, எந்த அளவுக்கு இவங்களுக்கு ஒரு சீரியஸ் சைடு இருக்கோ அதே மாதிரி ஒரு ஃபன் சைடும் இருக்கும். ஓ, இவ்வளோ ஜாலியாக இவங்க இருப்பாங்களா அப்படின்னு நமக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அந்த அளவுக்கு சீரியஸாகவும் இருப்பாங்க, ரொம்ப ஃபன் லவ்விங் பர்சன்ஸாகவும் இருப்பாங்க. 1999ல் பிறந்தவங்களுடைய வேலை, தொழில் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம கணிக்க முடியுமாங்க? அப்படி கணிக்கிற மாதிரி தான் எதன் அடிப்படையில் பண்ணலாங்க? ஸோ 99ல் பிறந்தவங்களுக்கான வேலை அண்ட் தொழில் பலன்களை வந்து நம்ம குறிப்பாக இந்த 4 கிரகங்களுடைய டிரான்சிட், ராஜ கிரகங்களுடைய டிரான்சிட்டும் மந்த்லி டிரான்சிட் நடக்குது மித்த கிரகங்களுக்கெல்லாம். இதையும் ரெண்டையுமே நம்ம சமநிலைப்படுத்தி எந்த கிரகங்கள் அதிக வலுவாக இருக்கோ அதன் அடிப்படையில் கொடுத்துட்ருக்கோம். ஒரு வருட இடைவெளி அப்படிங்கிறதுனால அதை பாதியாக பகுத்து 2 செக்டாராக நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஜனவரியிலேருந்து ஜூலை வரைக்கும் பிறந்தவங்களுடைய வேலை தொழில் எப்படி இருக்கும், 99ல் பிறந்தவங்க. அதே மாதிரி ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரைக்கும் 1999ல் பிறந்தவங்களுடைய வேலை தொழில் எப்படி இருக்கும், எந்த மாதிரியான செக்டாரும் பிஸ்னஸும் இவங்களுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த ப்ரெடிக்ஷனில் பார்த்துட்ருக்கோம். இப்போ 2 பாகமாக பிரிச்சிருக்கோங்க மேம். அதில் முதல் பாகமான ஜான்வரி டு ஜூலை இந்த காலகட்டத்தில் பிறந்தவங்களுக்கு வேலை அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா? ஸோ 1999 ஜான்வரி டு ஜூலையில் பிறந்தவங்களுக்கு 2 கிரகம் ரொம்ப வலுவாக இருக்குது. ஒன்று குரு, இன்னொன்று செவ்வாய். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுடைய வேலை அப்படிங்கிறது மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஹார்ட்வேர்ஸ், ஆட்டோமொபைல் இந்த மாதிரியான ஃபீல்டில் மேக்ஸிமம் இருக்கும். அதையும் மீறி இல்லை நான் ஐடி செக்டாரில் தான் இருக்கிறேன் அப்படின்னாலுமே ஏதாவது ஹார்ட்வேர் கம்பெனிலேயோ ஆட்டோமொபைல் கம்பெனிலேயோ குரு வலுவாக இருக்கிற காரணத்தினால ஃபினான்ஷியல் பேங்கிங் இன்ஸ்டிடியூட்ஸ்லேயோ உள்ள ஐடி விங்கில் இவங்க கரியரை சூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். பேங்கிங், ஃபினான்ஸ் கரியருமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். டீச்சிங் ஃபீல்டு அப்படிங்கிறதுமே உங்களுக்கு ரொம்ப சூட் ஆகும். சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் இதுலேயுமே இவங்க இருந்தாங்கன்னா நல்லா ஷைன் ஆவாங்க. ஒருவேளை இல்லை நான் ஐடியில் இருக்கிறனாலும் கோர் ஐடிக்கு போகாமல் இந்த மாதிரியான செக்டார்ஸில் ஐடி விங்குக்குள்ளே இவங்க போய்க்கிறதுங்கிறது ரெக்கமெண்டபிள். இந்தியாவில் இருக்கிறத விட அப்ராடில் இவங்க இருக்கும்போது இவங்களுடைய க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஜான் டு ஜூலை 1999ல் பிறந்தவங்களுக்கு பிஸ்னஸ் அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க? ஜான் டு ஜூலை 99ல் பிறந்தவங்களுக்கான தொழில் அமைப்பு, கான்ட்ராக்ட், கன்சல்டன்சி, ஒரு ஆலோசனை கொடுக்கறது. எந்த ஒரு விஷயம்னாலும் ஒரு எஜுகேஷனல் கவுன்சிலராக கூட இருக்கலாம். அடுத்து என்ன படிக்கலாம்
அப்படிங்கிறத பத்தி பேசலாம். அப்டேட்டட் கோர்ஸஸ பத்தி பேசலாம். எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போடலாம். அல்லது எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஒண்ணு ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி இந்த ஸ்கில்ஸ வந்து ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டாவோ, இல்ல ஒரு பிசினஸாவோ இவங்க பண்ணும் பட்சத்தில நல்ல ஒரு லாபம் அப்படிங்கிறது தொழில்ல இவங்களால பார்க்க முடியும். செவ்வாய் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால லெபார்ட்டரி, மெடிக்கல் ஷாப், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரியான பிசினஸஸ்குள்ளேயும் இவங்க கண்டிப்பா தாராளமா இறங்கலாம். இப்ப செகண்ட் ஹால்ஃப் ஆன ஆகஸ்ட் டூ டிசம்பர் 99ல பிறந்தவங்களுடைய வேலை அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க? ராகு கேதுவோட வலு வந்து ரொம்ப நல்லா இருக்கிறதுனால, ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடா சுகமா உட்காந்து ஸ்மார்ட்டா சம்பாதிக்கக்கூடிய வழிகள தான் இவங்க தேடுவாங்க. எத பண்ணா நம்ம ஈஸியா சம்பாதிச்சு செட்டில் ஆக முடியும் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் டெக்னாலஜி, லேட்டஸ்ட் அப்டேட்டட் டெக்னாலஜி அப்படிங்கிறது என்னங்கிறத கண்டுபிடிச்சு இவங்க அதில அப்டேட் ஆயிட்டே இருப்பாங்க. ஒண்ணும் இல்ல. ஒரு கடைநிலை ஊழியரா ஒரு இடத்துல வேலை பார்த்தாலுமே கொஞ்சம் ஓவர் டைம் பண்ணி கொஞ்சம் காச சேர்த்துருவாங்க. ஏன்னா காச சேர்த்துட்டோம்னா தான் நம்ம அடுத்த நிலைக்கு போ முடியும். ஒரு ஹோட்டல்ல வேலை பார்க்குறவங்க கூட அடுத்து எப்படி முதலாளி ஆகலாம் அப்படிங்கிறத யோசிக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இத குடுத்துரும். ஸோ சைபர் கிரைம்ல வேலை பார்க்குறது, செக்யூரிட்டி கார்ட்ஸா இருக்கிறது, ஒருவேளை உழைப்ப நம்பி பிழைக்கிறவங்க இருந்தாங்கன்னா, ஒரு கம்பெனி பெரிய கார்ப்பரேட்ல செக்யூரிட்டி கார்ட்ஸு, பியான்ஸா இருக்கிறது, பணம் புழங்கக்கூடிய இடத்துல கேஷியர்ஸா இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இவங்களுக்கு செட் ஆகும். பொதுவாவே எந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம மனசுக்கு வந்து பிடிக்குதோ, அத வந்து இவங்க அப்படியே செய்வாங்க. ஸோ அதுதான் இவங்க வேலையிலயுமே இவங்க எக்ஸிபிட் பண்ணுவாங்க. இவங்களோட பேஷன் என்னவோ அத இவங்க ப்ரொஃபஷனா சூஸ் பண்ணிட்டாங்கனாலே, இவங்களுக்கு கரியர் அப்படிங்கிறது நல்லாருக்கும்னு சொல்லிடலாம். இப்ப செகண்ட் ஹால்ஃப் ஆன ஆகஸ்ட் டூ டிசம்பர் 99ல பிறந்தவங்களுக்கு பிசினஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க? ஸோ ராகு, கேது இவங்க 2 பேருமே ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால, பொதுவா ஃபாஸ்ட் ஃபுட் கடைன்னு ஒண்ணு வச்சுட்டாங்கன்னா நல்லாருக்கும். பிரியாணி அப்படிங்கிறது குறிக்கிறது ராகு. ஸோ பிரியாணி ஷாப்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னா ஓடிரும். அதே மாரி நான் சொன்ன மாரி, இந்த ஆட்டோமொபைலு, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இதுலலாம் கொஞ்சம் ஒரு அப்டேட்டட் வெர்ஷனான ஒரு ப்ராடக்ட்ஸ வச்சு விக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு போயிடும். டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ நெறைய பேர் விப்பாங்க. ஏன்னா ராகுவுக்கு வந்து அந்த ஒரு தன்மை உண்டு. போலித்தன்மை உண்டு. ஸோ அந்த ஒரு விஷயத்திலயும் சில பேர இந்த ராகு ஆட்படுத்துறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. இல்லீகல் பிசினஸ்குள்ளேயும் ராகு ஒரு வேள தசாபுத்தி சரியில்லைன்னா, செலுத்த ட்ரை பண்ணுவாரு. பட் அத பண்ணாம இருந்துக்கிறதுங்கிறது நல்லது. பொதுவாவே ஜெனரலாவே ராகு கடகத்துல இருக்கும்போது ட்ரேடிங்கிறத பண்ணாங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா வருவாங்க. ஸோ இவங்க ட்ரேடிங் அப்படிங்கிறதையும் தாராளமா சூஸ் பண்ணலாம். இப்ப 1999ல பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? அவங்க பார்ட்னர் எப்படி சூஸ் பண்ணலாம்? இல்ல அவங்களுக்கு பார்ட்னர் எப்படி அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு? 99ல பொறந்தவங்கள பொறுத்தவரைக்கும் லவ் மேரேஜ் அமையும். அல்லது அரேஞ்ச் மேரேஜே ஒரு லவ் மேரேஜ் மாதிரி அமையும்னு சொல்லலாம். நெறைய பேர் இன்டர் காஸ்ட் மேரேஜுக்கு மாறுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஸோ மனசுக்கு தான் முக்கியத்துவம் குடுப்பேன். மித்த சொசைட்டியல் ஸ்டேட்டஸ் எனக்கு தேவையில்லங்கிற ஒரு மைண்ட் செட் இவங்களுக்கு அதிகமா வரும். அதையும் மீறி இவங்க அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலுமே, மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும். ராகு கடகத்தில இருக்கிறதுனால, இவங்களுக்கு ஏற்கனவே தே ஆர் வெரி ரொமான்டிக் பெர்சன்ஸ். அதே தான் பார்ட்னர்ஸ்ட்டயும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த பார்ட்னர்ஸ்னாலயும் இதே ரொமான்டிக் ட்ரைட்ஸ வந்து எக்ஸிபிட் பண்ண முடியும். அப்ப 2 பக்கத்துலயுமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் லவ் ஷேர் ஆகும்போது, அந்த மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லா அமையும். இப்ப 99ல பிறந்துட்டு இனிமே திருமணம் ஆகாத நபர்கள்லாம் அதிகப்படியா இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு திருமணம் கைகூடுவதற்கு இது ஒரு பரிகாரம், ஒரு கோயில் வழிபாடுனா என்ன சொல்லலாம்? ஸோ 99ல பொறந்துட்டு ஏதோ ஒரு தோஷம் இருக்கு. கல்யாணம் ஆகல, இல்ல ஜாதகத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. கல்யாணம் ஆகல, இல்ல நாங்க இப்ப தான் பார்த்துட்டுருக்கோம். திருமண வாழ்க்கை நல்லா அமையுமா என்னங்கிறது எங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு. இந்த மாதிரியான யோசனைகள்லாம் இருக்கிறவங்க, கண்டிப்பா ஒரு முறையாவது போயிட்டு வர வேண்டிய கோவில் அப்படிங்கிறது சுசீந்திரம் கோவில். நாகர்கோவில் பக்கத்துல சுசீந்திரம்ங்கிற இடம் இருக்கு. அந்த கோவிலுக்கு இவங்க போயிட்டு வரும் பட்சத்துல, நிச்சயமா திருமண தடை எல்லாம் நீங்கி, எனக்கு திருமணம் ஆகணும்னு போய் அவங்க மனசார வேண்டுனாலே போதும். நல்ல வரன் அமைஞ்சு வாழ்க்கையும் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. ஒருவேளை ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே, திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கூட இங்க போனா நிச்சயமா சரியாயிடும். 99ல பிறந்தவங்களுக்கு ஒரு ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட்ல ஒரு முதலீடு பண்ணணும் அப்படின்னா எந்த துறையில பண்ணலாங்க? ராகுவுக்கு குருவுடைய பார்வை இருக்கு. ஸோ ஷேர்ஸ், ட்ரேடிங், ஸ்பெகுலேஷன்ஸ்ல ஹை எண்ட் வரைக்கும் ரிஸ்கியான இன்வெஸ்ட்மென்ட்ஸ் கூட இவங்க தாராளமா இறங்கி பண்ணலாம். அட் த சேம் டைம் ஜாதகத்துல ஒரு நல்ல தசாபுத்தி இருக்குதா அப்படிங்கிறத கொஞ்சம் கன்சாலிடேட் பண்ணிடணும். 8ஆம் இடம், 6ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுத்திலாம் நடக்கும்போது, நம்ம பொறந்த வருஷம் நல்லா இருக்குங்கிறத வச்சு இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா மாட்டிரும். ஸோ அந்த ஒரு விஷயத்துல கவனமா இருக்கும்போது, இவங்க ஹை எண்ட் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் கூட பண்ணலாம். பொதுவாவே ராகுவுக்கு குரு பார்வை இருக்குதுனாலே போடக்கூடிய முதல் மல்டிப்ளை ஆயிடும். அப்போ இன்வெஸ்ட்மென்ட்ஸ் அப்படிங்கிறதுல இவங்க ஜெனரலாவே ஃபோக்கஸ் பண்ணாலே உங்களுக்கு நல்ல லாபம் அப்படிங்கிறது இருக்கும்னு சொல்லிடலாம். 99ல பிறந்தவங்களுக்கு பொதுவா ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். இந்த வருடத்துல பிறந்தவங்களுக்கு இது கட்டாயம் இருக்கும்னா என்ன சொல்லலாங்க? மன ரீதியான பிரச்சனை நெறைய இருக்கும். ராகுவுக்கு குரு பார்வை இருக்கு. போக சந்திரனுமே இந்த வருட ஆரம்பத்துல பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கிரகணத்துல ஆரம்பிக்கிறதுனால, நெறைய மன ரீதியான பிரச்சனை, காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். வெளியில பார்த்தா நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க. ரொம்ப மெச்சூர்டா தெரியும். பட் உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட ஒரு மனத்தாங்கல், மன சிக்கல்ங்கிறது இருக்கும். இன்னொன்னு தனக்கு இந்த பிரச்சனை இருக்குங்கிறத 4 பேர்ட்ட ஷேர் பண்ணவே 1999ல பிறந்தவங்க ரொம்ப கூச்சப்படுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் மாத்திக்கணும். மன ரீதியா கொஞ்சம் உடைச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பேச ஆரம்பிக்கும் பட்சத்துல, மன ரீதியான மன அழுத்தத்தினால வரக்கூடிய மித்த ஹெல்த் இஷ்யூஸும் இவங்களுக்கு சரியாகும்.
இப்ப நம்ம 99ல பிறந்தவங்களுடைய வாழ்க்கை ராசி பலன் எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க. நன்றி சார்.